வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டேன். ஊருக்குமே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். சரி போகிறதுக்கு முன்னாடி சாமிலாம் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு துணி வந்து 2 டைம் போட்டிருந்தேன். காலையிலேயே ஒரு டைம் போட்டுட்டு அது வந்து வெளியில் காய வச்சுருந்தேன். இது செகண்ட் டைம் போட்ட துணி அதுவுமே எடுத்துகிட்டு உள்ளே காய வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காய வச்சுட்டோம். ரோஷன் மித்தி 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு லீவ் இருக்குது. அதனால சரி அவங்களுமே நான் எழுப்பலை. நான் கிளம்பிட்டு வெளியில் போகும்போது தான் எழுப்பி சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டாங்க. இப்போ நான் ஊருக்கு போயிட்டுமே வந்துட்டேன். நேற்றுக்கு ஊருக்கு போனேன், இன்றைக்கி வந்து வீட்டுக்குமே வந்துட்டேன். இன்றைக்கி வந்து மித்தி ரோஷனுக்கு வந்து லீவு, மித்திக்கு வந்து எக்ஸாம். மித்தி வந்து எக்ஸாம் போயிட்டான். காலையில் வந்து சமையல்லாம் முடிச்சிட்டேன். முட்டை வந்து தான் குழம்பு வச்சுருந்தேன். சரி இதை சாப்பிட்லாமா வேணாமான்னு யோசித்தேன். சரி காலையில் வந்து சாப்பிட்ற டைமே வந்துச்சு, வெளியில் போயிட்டு சாப்பிட்றது நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டேன். அவங்களுக்குமே பழைய சாதம் இருக்குது, அந்த சாப்பாடு வந்து வச்சுட்டேன். சரி நம்ம மட்டும் தனியாக போகும்போது ட்ராவலில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே போகும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டு கேட்டுகிட்டே வந்து ஊருக்குமே போயிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு பார்த்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. வெயிலுமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு.